Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. இந்த வீடியோல நம்ம ஃபார்மட்டிங் டேக் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபார்மட்டிங் டேக் அப்படிங்கிறது என்னதுன்னா, நீங்க டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்ல வந்து ஒரு சில ஸ்பெஷல் டைப்ல நீங்க அதை டிஸ்பிளே பண்ண விரும்புறீங்க, கொஞ்சம் வேற மாதிரி அது வித்தியாசமா அழகா டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ற டேக்ஸ் தான் வந்து ஃபார்மட்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறையா ஃபார்மட்டிங் டேக்ஸ் இருக்குது, நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு எம்எஸ் வேர்டு இல்லைனா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம், போல்ட் பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இது 3 தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ போல்டு /B/B இதுதான் வந்து போல்டு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உங்களோட கண்டென்ட்டை என்ன கொடுக்குறீங்களோ, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் நல்லா போல்டடாக இருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், அது நல்லா போல்டடாக பிரிண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போல்டு டேக் பதிலாக ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராங், போல்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் எதுவும் இருக்காது, பட் நீங்கள் யூஸ் பண்ணுற சிமான்டிக்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போல்ட் டேக்குள்ளே கொடுக்கலாம். இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்ஸ்ட்டு அதனால நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக்குள்ளே கொடுத்துடலாம். பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ செக்ஷன் 2 இந்த கோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, குயிக்காக லேர்ன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரே ப்ரோக்ராமில் நம்ம செக்ஷன் வைஸாக இந்த HTML கோடிங்ஸ் படிக்கிறோம். ஸோ இந்த செக்ஷன் 2ல் ஃபார்மட்டிங் டேக்ஸ் தான். ஸோ போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ராங், எம்பசிஸ் இந்த 4 தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு பேராகிராஃபில் நார்மல் டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்த பேராகிராஃபில் திஸ் இஸ் போல்டுன்னு ஒரு லைனை எதுக்கு நடுவில் கொடுத்துருக்குறேன், போல்டு டேக்கு நடுவில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது திஸ் இஸ் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், ஸ்ட்ராங் டேக்கு நடுவில் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ என்னோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் செக்ஷன் இல்லையா, அந்த இருக்கு என்னோட செக்ஷன். ஸோ திஸ் இஸ் நார்மல், திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்ட், திஸ் டெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராங். ஸோ உங்களுக்கு போல்டு, ஸ்ட்ராங் ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற அவுட்புட் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ போல்ட் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு B/B, ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்னா ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணால் ஸ்ட்ராங்/ஸ்ட்ராங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ஃபாண்ட். ஸோ இட்டாலிக் ஃபாண்ட் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கர்சிவ் ரைட்டிங்னு சொல்லிட்டு சரிச்சு எழுதுவாங்களா, அந்த மாதிரி சாஞ்ச மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இட்டாலிக் ஃபாண்ட். இதுவும் நீங்கள் வந்து I/I யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, என்னென்னா எம்பசிஸா. ஸோ EM/EM இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்காக. அவுட்புட் என்னவோ ரெண்டுத்துக்கும் சேமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இட்டாலிக், எம்பசைஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கர்சிவ் ரிட்டன் டெக்ஸ்ட் மாதிரி வரும். ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக அவுட்புட் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும், பட் சிமான்டிக் மீனிங் வந்து வேற. இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத எம்பசிஸ் டேக்குள்ளே கொடுப்பீங்க, EM டேக்குள்ளே. நார்மலாக இட்டலைஸ் பண்ண விரும்புகிறதா I டேக்குள்ளே கொடுப்பீங்க, பட் அவுட்புட் சேமாக தான் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் டேகு. ஸோ இந்த அண்டர்லைன் டேக் வந்து நீங்கள் யோசித்து தேவைப்பட்டால் மட்டும் கரெக்டாக தேவைப்படுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும். வெப்பேஜஸ்க்குள்ளே ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும். விக்கிபீடியாவிலாம் நீங்கள் ரீட் பண்ணலவே அண்டர்லைன்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரும், அது இன்னொரு பேஜை ரீடைரக்ட் பண்ணும். அது ஆங்கர் டேக்னு சொல்லிட்டு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம படிப்போம் இந்த வீடியோலவே, இந்த பிளேலிஸ்ட்லேயே படிப்போம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வராத அளவில் நீங்கள் அண்டர்லைன் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ U/Uன்னு கொடுத்து நடுவில் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன்டாக வரும். ஸோ இந்த இடத்துல திஸ் டெக்ஸ்ட் இஸ் அண்டர்லைன், ஷுட் நாட் கன்ஃபியூஸ் வித் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இல்லையா. ஸோ அண்டர்லைன் டேக் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன், செகண்ட் லைனுக்கு அண்டர்லைன் நான் பண்ணலை. என்னோட அவுட்புட்லேயும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அண்டர்லைன் ஆகிருக்கு, செகண்ட் லைன் அண்டர்லைன் ஆகலை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் இந்த அண்டர்லைன் டேகை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்மால், அப்புறம் மார்க்கிங் டேக்ஸ், டெலிஷன் டேக்ஸ், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக் பற்றி அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.
இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு சிஎஸ்சி தமிழா பை ஈஸி டியூட்டோரியல்ஸ். நன்றி.